இல்லை, வக்ரம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். தான் போகிற பாதையிலிருந்து விலகி திருப்பி மீண்டும் பூமி இருக்கு. பூமி இந்த பக்கம் சூரியன் இருக்கு. இப்ப ரெண்டு பேர்த்துக்கு இடையில அறிவாளியும் வக்ரமான புதன் தான், முட்டாளும் வக்ரமான புதன் தான். அப்ப இது எப்படி வக்ரமாச்சு அப்படின்னு கேட்கும். அதான் பூமி சூரியனுக்கு பின்னாடி போய் அஸ்தமனம் ஆயிட்டா அவனுக்கு எந்த விதமான திடீர்னு புதன்லாம் எப்ப பார்த்தாலும் சூரியனோடய சுத்தி திரிவாரு. அதனால சுக்கிரன் அப்படித்தான் சுத்திட்டு இருப்பாரு. அதனால அவங்க எல்லாம் சுக்கிரன் வக்ரமாய் சூரியனை தொட்டா இவன் கல்யாணம் பண்றான்ல அவனோட மனைவி தனத்தை எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், அதுக்கு நேர்மை இல்லாத தன்மையோ அப்படின்றத கால்குலேட். வேலைக்கு 6ஆம் பாவம், தொழிலுக்கு 10ஆம் பாவம். 10ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பண்ற நல்ல நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பலதரப்பட்ட ஜோதிட ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தை திறந்த உடனே ரெட்ரோகிரேட், அதாவது வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னு சில கிரகங்கள் குறிப்பிட்டிருக்கும். அப்படின்னா என்ன, முதல்ல அதை தாண்டி அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்திலையும் நம்ம வாழ்க்கையும் எந்த அளவுக்கு ஒரு நன்மையை தருமா இல்ல தீமையை தருமா, எந்த காலகட்டத்துல நடக்கும்னு இதை ஒரு தொகுப்பா கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் கணியரையா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். பிருகுநந்தி நாடி ஜோதிட முறைப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரே கட்டத்துல இணைவு அப்படிங்கிறது இல்லை, டிகிரி காம்பினேஷன்ஸ் வச்சு பேசும்பொழுது பொதுவாக அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகத்துக்கு வக்கரம் கிடையாது. மற்ற பாக்கி இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேதுவுக்கு கிடையாது இயற்கையிலேயே. அப்போ பாக்கி இருக்கிற 5 கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்துல வக்கரம் பெற்றா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் இந்த ஜென்மத்தில்? வக்ரம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். தான் போற பாதையிலிருந்து விலகி திருப்பி மீண்டும் சேருவது, நமக்கு பின்னோக்கி செல்வது போல தோன்றது தான் வக்ரம். இதனால வக்ரத்துல ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதே மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப சுக்கிரன் வக்ரம் வச்சுக்கோங்க, அவனுக்கு நிறைய பொண்டாட்டி உண்டு. பெண்களுக்கு துரோகம் அதிகமாக இழைப்பான் வாழ்க்கை முழுக்க. ஆமா, பெண்களை ஏமாற்றுவான். இது மாதிரி இருக்கவங்க நிறைய பேரு நீங்க சொன்ன கேட்டகரியில இருப்பாங்க. அதுல திரைப்பட நடிகர்களே இருக்காங்க. எல்லாருமே ஆகல அவங்களுக்கு. அதற்கு என்ன மாதிரி இருக்கும்? ஆமா, இந்த சுக்கிரன் எந்த கிரகம் வக்ரமாகுதோ அந்த கிரகத்தோட பலத்தையும் அனுபவிப்பான், பலகீனத்தையும் அனுபவிப்பான். இப்ப பூமி, சூரியன், புதன் 3 பேரையும் எடுத்துக்கணும். நம்ம பூமி இருக்கு, பூமி இந்த பக்கம் சூரியன் இருக்கு. இந்த 2 பேர்த்துக்கு இடையில புதன் போய் வக்ரமானா அவன் விஞ்ஞானி. இப்ப 2 பேர் இருக்காங்க, இப்ப வக்ரமாகிறாரு. சூரியனுக்கு பின்னாடி போய் வக்ரமாகிறாரு. இவன் முட்டாள். இதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? அது ஜாதகம் பார்த்தாவே தெரியும், ரைட்டுங்களா? அப்ப வக்ரமாகிறதுல 2 நிலை இருக்கா. அறிவாளியும் வக்ரமான புதன் தான், முட்டாளும் வக்ரமான புதன் தான். அப்ப இது எப்படி வக்ரமாச்சு அப்படின்னு கேட்கும். இதை விட வக்ர அஸ்தமனம்னு ஒண்ணு இருக்கு. வக்ர அஸ்தமனம்னா விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அந்த விஞ்ஞானிகளுக்கு ஹெட்டே அப்படித்தான் இருக்கும். அவ்வளோ பிரில்லியண்டா இருப்பாங்க. அஸ்தமனம்னா வந்து அவங்களுக்கு அது வக்ர அஸ்தமனம் மட்டும் பலம் ஜாஸ்தி. அதனாலதான் வக்ரம் பலம் வந்தது. அஸ்தமனம்ன்ற ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு இருக்கும். அதாவது பூமி சூரியனுக்கு பின்னாடி போய் அஸ்தமனம் ஆயிட்டா அவனுக்கு எந்த விதமான அறிவு நாலேஜ் எதுவுமே இருக்காது. இந்த பூமிங்கிறத லக்னம்னு எடுத்துக்கலாமா? நம்ம பூமி தான் லக்னம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பூமிக்கு முன்னாடி சூரியனுக்கு பின்னாடி 2 பேத்துக்கு, சூரியனுக்கு பூமிக்கு இடையில அஸ்தமனம் ஆச்சுனாலும் அது அறிவாளி தான். அதுல வக்ர அஸ்தமனம்னா பயங்கர அறிவாளி, அவனை ஜெயிக்கிறதுக்கு யாருனாலையுமே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த வக்ரங்கள் ரொம்ப பலம் வாய்ந்தது. இப்ப சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களால் இவனுக்கு எப்போதுமே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப குரு வக்ரம் இல்லையா, அதை எளிமையா சொல்ற மாதிரி குரு துரோகம் அவன் தான் பண்ணுவான். ஒரு மைனஸ் இருக்கா, பிளஸ் என்ன இருக்கு தெரியுமா? கட்டாயம் ஆண் குழந்தை உண்டு. ஆண் குழந்தைகள் தான் 90% பேருக்கு ஆண் குழந்தை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு குரு வக்ரமாயி குழந்தை இல்லாம இருக்கவங்க இருக்காங்க. நான் புதனை பத்தி சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்தா தான் இந்த வக்ரத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்ல முடியும். குரு வக்ரம்னா அவன் குருவுக்கு துரோகம் பண்ணுவான், புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் வக்ரமானா மனைவிக்கு துரோகம் பண்ணுவான், ஆனா மனைவி கிடைப்பான். புதன் வக்ரமானா அறிவு சார்ந்த விஷயத்துல பயங்கர பிரில்லியண்டா இருப்பான், மற்றவங்களுக்கு அவனால பிரயோஜனம் இருக்காது. சனி வக்ரமானா மிகச்சிறந்த தொழில் அமையும், ஆனா தொழிலாளர்களுக்கு இவனால பயன் இருக்காது. சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிரகம் வக்ரமா இருக்கும். அப்ப வாழ்க்கை முழுக்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கனால மத்தவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? வக்ரமான கிரகங்கள் பலம் வாய்ந்தவைன்னு பேர். நீச்ச வக்ரம் இருக்கு, உச்ச பலனை தந்துரும். உதாரணத்துக்கு குரு இப்ப பாத்தீங்கன்னா மகரத்துல நீசம், ஆமா, அங்க வக்ரமா இருக்கு அப்படின்னு பயங்கர பவர்ஃபுல் ஆயிரும். அது லக்ன பிரகாரம் எத்தனாம் பாவகமோ அந்த பாவகம் இவனுக்கு அதிகப்படியாக கிடைச்சிரும். லக்னம் படி ஒரு 11ஆம் பாவம்னு வச்சுக்கோ. 11ஆம் பாவக அதிபதி போய் நீசம் ஆயிருக்காரு. கும்ப லக்னத்துக்கு
11ஆம் இடத்து அதிபதி குரு, மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு 11ஆம் இடத்துல நீச்சமாய் வக்ரம் பெறாரு. ஸ்ட்ராங்கான மனிதனை உருவாகிறார். அவன் தொழில் தான் 10ஆம் இடம். நல்ல அற்புதமான தொழில், நேர்மை இல்லாத வருமானம், பினான்ஸ், ஸ்கூல் வச்சு நடத்துறது, இப்படி எல்லாம் பண்றது தான் இதனுடைய பலம். வக்ரம் பொதுவா அந்த மனிதனை வாழ வச்சிடும். வருடம் பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே சில நாட்கள் வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பிட்ட நாட்கள் கேலண்டர்ல பார்க்கும்போது தெரியுது. அப்ப அந்த வக்ரம் அடக்கூடிய கிரகங்கள் அந்த டயத்துல இவங்களுக்கு நன்மையை தருமா அந்த ஜாதகருக்கு? அப்படி இல்லைங்க. இப்ப சூரியனுக்கு 5ஆம் இடத்துல சனி போறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் போகந்தட்டிக்கு அவர் வக்ரத்திலே இருப்பார். குருவும் அப்படித்தான், சூரியன்ல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகந்தட்டிக்கு நார்மலா போயிட்டு இருப்பாரு. சூரியன் நிக்கிற ராசியில இருந்து 5ஆவது ராசிக்கு போகும்போது வக்ரம் ஆரம்பிக்கும். 9ஆம் ராசியில வக்ரம் நிவர்த்தி ஆயிரும். ரைட்டுங்களா? மற்ற கிரகங்கள்லாம் இப்படி கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு புதன்லாம் எப்ப பார்த்தாலும் சூரியனோடய சுத்தி திரிவாரு. அதனால சுக்கிரன் அப்படித்தான் சுத்திட்டு இருப்பாரு. அதனால அவங்க எல்லாம் சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த வக்ரமான கிரகங்கள் 12 லக்னத்துக்கு எந்த விதத்துல எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அதை பொறுத்து நன்மை தீமைகள் கிடைக்கும். கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா வீக் ஆயிடும். அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காது. உச்சமாயிருக்கு. சனி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா துலாத்துல உச்சமா இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி சனி ஆயிடுறாரு, அல்லது 7ஆம் இடத்து அதிபதி சனி ஆகி வக்ரமானா நல்ல அழகான திருமணம் எல்லாம் அமைஞ்சிரும். உச்சம் பெற்று வக்ரமானா உனக்கு கல்யாணமே அமையாது. அப்ப உச்ச வக்ரம் இருக்கு, நீச்ச வக்ரம் இருக்கு, சாதாரண வக்ரம் இருக்கு. இப்படி எல்லா வக்ரத்தையும் பார்க்கணும். அப்புறம் பாவர்களோட சேர்ந்த வக்ரம் இருக்கு, பாவர்களோட சேராத வக்ரம் இருக்கு, சுவர்களோட சேர்ந்த வக்ரம் இருக்கு, சுவர்கள் பார்க்கிற வக்ரம் இருக்கு. இத்தனை வக்ரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பாவரே எடுத்துக்கலாம். ராகு, கேது, செவ்வாய், சனி கூட சேர்ந்து இருக்கு, அதாவது ஒரு வக்ரத்துல இருக்கு அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கு? இப்ப சனி வக்ரம் ஆயிட்டாரு. அவருக்கு பின்னாடி கேது இருக்காரு. இவன் தொழில் பண்ணி அனைத்தையுமே அழிச்சிருக்கான். இப்ப சனி வக்ரமா இருக்காரு. பின்னாடி குரு இருக்காரு. சாதாரண நிலையில போய் குரு தொடராரா சனி, அப்ப என்ன பெரிய பிசினஸ் மேனா வந்துருக்கா. அதுதான் யாரு கூட சேர்ந்திருக்க வக்ரம் நன்மை தீமைன்றது. ராகு கூட இணையும் போது, ராகு கூட இருந்தாக்க அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதான் புதுமையான தொழில் பண்ணுவார், வித்தியாசமா தொழில் பண்ணுவாரு. திடீர்னு லாஸ் ஆயிடுவாரு, திடீர்னு நல்லதா வருவாரு, திடீர்னு உயரமா போயிடுவார். அப்படி தன்மைகள் அந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கும். இப்போ ஒரு ராசிக்குள்ள வக்ரம் ஆச்சுன்னா அதை 12ஆவது ராசிக்கு நம்ம கால்குலேட் பண்ற முறையில இருக்கு இல்லையா, அதை டிகிரி பார்த்து கரெக்ட் பண்ணணும். ஆமா, அப்படியே இருக்கக்கூடாது. இது போய் கரெக்டா 29 டிகிரில இருக்க கிரகத்தை கொண்டு போய் இப்ப கடகராசியில 29 டிகிரில ஒரு கிரகம் வக்ரமா இருக்குது, அது மிதனத்துக்கு போயிரும் நினைக்க கூடாது. ஏன்னா அவர் எவ்வளவு டிகிரி, ஒரு டிகிரி தான் நம்ம நகர்வாரு. அப்படி இந்த கடகராசிக்குள்ள அவர் வக்ரம் அப்படின்னு திங்க் பண்ணணும். நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி கடகத்துல இருக்கும் வக்ரம்னா உடனே மிதுனத்துக்கு மிதனத்துக்கு எல்லாம் போகக்கூடாது. சுக்கிரன் வக்ரமாய் சூரியனை தொட்டா இவன் கல்யாணம் பண்றான்ல அவனோட மனைவி அரசு அதிகாரியா இருப்பாங்க, இல்லாட்டி அரசியல்வாதியா இருப்பாங்க. இப்ப அடுத்து நான் அதான் கேட்க வந்தேன். வக்ரம் பெற்றிருக்கு ஒருத்தங்களுக்கு அப்படின்னா ஜாதகம் பார்க்காமலே அவங்களோட செயல்பாடுகளை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம்? உதாரணத்துக்கு இப்ப முதல்ல சுக்கிரன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கு. இது நீங்க ஜாதகம் பார்த்து சொல்றவங்களுக்கு, நீங்க பார்க்காமலே சில அவங்களுடைய பிஹேவியர் இல்ல அவங்க இருக்கக்கூடிய ஒரு துறையை வச்சு நீங்க சொல்றீங்க. ஒருத்தருக்கு சுக்கிரம் வக்ரமா இருக்குங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சுக்கிர வக்ரமானா அவங்களுடைய அழகு திமிரா இருக்கும். கருப்பா இருந்தா நான் அழகா இருக்குன்னு திமிரா இருக்கும், கலரா இருந்தாலும் அழகா இருக்கிற திமிரா இருக்கும். தன்னை திமிராக வைத்துக் கொள்வார்கள். காலை மாடு மாதிரி திமிர் பண்ணுவாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப செவ்வாய்னாக்க உங்களுக்கு பலம் வாய்ந்ததுன்னு தெரியுது இல்லையா, அதே வக்ரம் ஆயிட்டா முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், பலம் ஓவர் பலம் ஆயிரும். அதான் வக்ரத்தினுடைய இது அதிகமான வலு அப்படின்னு பேர். இதுல இருந்து இவங்க தன்னை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தியானம், கோயில், இப்படி ஏதாவது நம்ம அமைதிப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை தேடணும். இது எப்போதுமே அப்படி இருக்குமா அப்படின்னு இந்த கிரகங்கள் அந்த தசாபுத்தி காலங்கள்ல அதிகப்படியாக இருக்கும். மற்ற நேரத்துல அது அப்படியே கொஞ்சம் அமைதியா தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இருக்கும். இப்ப குரு வக்ரமா இருக்குன்னா, குரு தசை நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? குருனா தனகாரகன் அப்படின்னு. தனத்தை எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், அதுக்கு நேர்மையோ நேர்மை இல்லாத தன்மையோ அப்படின்றத கால்குலேட். பணத்தை எப்படியா சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் மட்டும். எந்த வகையிலங்கிறது யோசிக்க மாட்டாங்க. ஆமா, பணம் சம்பாதிச்சு பணம் எப்படியா சம்பாதிக்கணும். நீங்க நிறைய பணம் யாருக்கு வருதோ அவங்க குழந்தை இருக்காது, குழந்தை நிறைய இருக்கவங்ககிட்ட பணம் இருக்காது. இதான் குரு. அதான் அந்த வக்ரத்தினுடைய தன்மை. ஒண்ணு வக்ரம்னா அதிகப்படியா ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை எடுத்துக்கிடுவார். இதை நம்ம வீடுன்னு பார்க்கும்போது வாஸ்து அமைப்புல ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கலாம் ஜாதகத்துல, இன்னொருத்தருக்கு சுத்தமா இருக்கும், எதுவுமே வக்ரமா இருக்காது, கரெக்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டினுடைய அமைப்பு, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? அந்த வீட்டினுடைய தலைவன் அல்லது தலைவியோட ஜாதக பிராரம் தான் அந்த வீடு கிடைக்கும். என்னதான் அந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தா கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு வேலை வெட்டிக்காக வெளியில போயிடுறான். அப்ப அவனோட பலன் மாறிடுதா. பெண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடறாள். அப்ப அங்க யார் இருக்கா? அந்த பெற்றோர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் ஜாதக பிராரம் தான் அந்த வீடுன்ற தன்மை அமைஞ்சிருக்கும்.
குழந்தைகளோட தன்மை பிரகாரம் இருக்காது. குழந்தைகள் வலுவாக இருந்தால் அந்த வீடு சொகுசா இருக்கா இல்ல வாடகை வீட்டுல இருக்கமா இல்ல நார்மல் வீட்டுல இருக்குமா தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டினுடைய தலைவன் யாரோ அவனுடைய தன்மைகள், தலைவி யாரோ அவங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் வீடு ஆகும். இந்த மாதிரி வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கு 2 பேர்ல ஒருத்தங்களுக்குன்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், என்ன பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பொதுவா? வீட்டினுடைய இதுனாக்க வக்கரத்தினால வீட்டினுடைய ஃபார்மட் மாறாது. இப்ப 4ஆம் இடத்ததி வக்கரம் பெற்று பலம் பெற்றிருந்தா நல்ல ஸ்ட்ராங்கான வீடு கிடைக்கும். 4ஆம் இடத்ததி கெட்டு போயிட்டாக்க, வக்கரம் பெற்று கெட்டு போயிட்டாருன்னா வீடு கட்டுவாங்க, கட்டிட்டு வித்துருவாங்க. இப்ப இதே 10ஆம் இடத்துல வந்து கிரகம் வக்கரமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு தொழில் சரியா அமையாது, இல்ல வேலை சரியா அமையாதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்ல, வேலைக்கு 6ஆம் பாவம், தொழிலுக்கு 10ஆம் பாவம். 10ஆம் இடத்து அதிபதி வக்கரம் பெற்ற நல்ல தொழில் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அதுல பணம் வருது பணம் வரலைன்றதுக்கு எய்ம் பண்ண மாட்டாங்க. தொழில் நான் பண்றேன், பலனை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 30 வருஷமா ஒரே தொழில இருக்கேன், 50 வருஷமா ஒரு தொழில் இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த 10ஆம் இடம் வக்கரம் தான். 10ஆம் இடம் வக்கரம் மாட்டுச்சுன்னா அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வருமானம் வருதோ வரலையோ, அது 2வது விஷயம். இப்ப 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாகுதுன்னா அது ருண ரோக சத்ரு ஸ்தானம்ன்றாங்க. அப்ப வியாதிங்கிறது அதிகமாயிட்டு இருக்குமா, இல்ல கம்மி ஆகுமா, இல்ல வியாதி வரதுக்கே வாய்ப்பு? 6ஆம் பாவகம் வந்து தசாபுத்தி காலங்கள்ல தான் நோய் வரதை சொல்லும். 6ஆம் பாவகத்துல இருக்கிற கிரகமும் நோயை சொல்லும். 6ஆம் பாவக அதிபதி எப்ப தசாபுத்தி நடத்துறாரோ அவர் நல்ல நிலைமையில இருந்தா பெருசா நோய் தாக்கம்ல இருக்காது. 6ஆம் பாவகம் கடனையும் சொல்லும், வழக்குகள் இருந்து வெற்றி பெறதையும் சொல்லும். அரசு உத்தியோகமே 6ஆம் பாவகம் தான். அப்ப 6ஆம் பாவம் வலுக்காம அரசு உத்தியோகம் கிடைக்காது இல்லையா? அப்ப எப்ப கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்ம 6ஆம் பாவக அதிபதி எடுப்போம். 6ஆம் பாவக அதிபதி தசாபுத்தியில தான் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அப்ப 6ஆம் பாவ அதிபதி கெட்டு போய் வேற ஒரு பாவ கிரகங்கள் சேர்க்கை இருந்தாக்க அவர் எந்த ராசியில இருக்கோ அந்த ராசிக்குரிய உடல் பாகத்துல நோய் உண்டாகும். 6ஆம் பாவம் தான் கடன். கடன் இல்லாம இன்னைக்கு யாரா இருக்காங்களா? எல்லாருக்குமே கடன் இருக்கு இல்லையா? அப்ப பொதுவான விஷயமா வந்துருச்சா? அப்ப 6ஆம் பாவகம் கடனை சொல்றது. அது என்ன கடன்? நோய்க்கான கடனா, இல்ல சுப நிகழ்ச்சிக்கான கடனா, அல்ல சுப செலவுகளுக்கான கடனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஆம் பாவம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வக்கரம்னு சொல்றாங்க, ஜாதகத்தை திறந்தா நிறைய பேருக்கு புரியல. அதனால எனக்கு என்ன கிடைக்கும், என்ன உபயோகம் இருக்கு, நன்மையா தீமையா? உண்மையில கெடுதல் தான், அவன் சுயநலவாதி தான். அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி.